பூமியில் உயிர்களின் நிலையான இருப்பு எம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பொறுத்தே உறுதி செய்யப்படுகின்றது. பெருமதிமிக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக 1973 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய தினத்தை உலக சுற்றாடல் தினமாக பிரகடனப்படுத்தியது. மனித செயற்பாடுகள் மற்றும் முறையற்ற மேம்பாட்டு திட்டங்கள் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பெருமளவான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் புவி வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுதல், கடல் நீர் மட்டம் உயர்தல், காட்டுத்தீ உள்ளிட்ட பல கடுமையான விளைவுகளை உலகின் பல்வேறு நாடுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. ஒரு வெப்பமண்டல தீவான இலங்கை பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட நாடாகும். இதற்கமைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இம்முறை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக பட்டபதி தெரிவித்துள்ளார். நாங்கள் இம்முறை சுற்றாடல் தினத்தில் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக பிரகடனப்படுத்தும் 5 காடுகளும் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவையாகும். உருட்டிகல, அலியா, வெட்டுவவ, புலாகல, கொன்கட்டியாவு மற்றும் கள்ளஞ்சி ஆகிய 5 காடுகளே பாதுகாக்கப்பட்ட வனங்களாகும். இந்த 5 பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சுமார் 2170 ஹெக்டேர் நிலப்பரப்பு உள்ளடங்குகின்றது. இப்பிரதேசங்கள் குறிப்பாக பல்லுயிர் பெருக்கம் கொண்ட அதேபோன்று உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்ட பகுதிகளாகும். அது மட்டுமின்றி யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு புகலிடம் அளிக்கும் காடுகளும் இதில் அடங்குகின்றன. 3 யானை வழித்தடங்களை திறப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மற்றும் முண்டதாகலை மாவட்டங்களில் முண்டதாகலை மாவட்டத்தின் ஹந்தபானகள யானை வழித்தடத்தை விடுவிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதற்காக தேவையான நடவடிக்கைகளை இன்றைய தினத்திற்குள் எடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.